சுட்டும் வெளி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அபிநயா இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தருணத்தில் தன்னோட அண்ணனான சண்முகத்தையும் சுடரையும் பார்த்து பேசுகிறாங்க. அந்த தருணத்தில் தான் சண்முகம் தன் தங்கைகிட்ட என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாமல் இரு அபி, கண்டிப்பாக நீ வெளியே வந்துடுவ, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. அப்போ தான் லாயர் சண்முகத்திட்ட என்ன சொல்கிறான்னா, அடுத்ததான் நம்ம ஹியரிங் தான் வரப்போகுது, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தையும் சுடரையும் கூப்பிட்டு உள்ளே போகிறாரு கோர்ட்டுக்குள்ளே. அங்கே போனதுமே அபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல கோர்ட்டு கூண்டில் ஏறி நிற்கிறாங்க அபிநயா. அபிநயாவுக்காக ஆஜராகிற லாயர் தன்னோட விவாதத்தை முன்னாடி வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அபிநயாவுக்கு பரோல் வேணும் அப்படின்னு சொல்லி விவாதம் முன்வைக்கிறாரு. அந்த இடத்துல ஜட்ஜ் இத்தனை வருஷமாக தண்டனை அனுபவிச்சு இப்போ பரோலில் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்க போகிறாங்க. அதுக்கு லாயர் என்ன பதில் சொல்கிறான்னா, இத்தனை வருஷமாக அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ பரோலில் வெளியே வர்றதுக்கு முழு காரணமே தன் மகளான சுடர் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அபிநயாவுக்காக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க லாயருக்கு எதிர்வாதமாக ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே போனால் அபி தன்னோட தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க சாட்சியெல்லாம் கலைக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வாதமாக வைக்க போகிறாங்க. அப்போ தான் இந்த லாயர் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீதிபதி அவர்களே, இது நாள் வரைக்கும் பரோல் கேட்காத அபிநயா இப்போ பரோல் கேட்குறாங்கன்னா அவங்க சுடரோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களோட நன்னெண்ணத்தைக்காகவும் பரோல் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விவாதத்தை முன்வைக்கிறாரு. அபிநயாவுக்கு பரோல் கொடுத்தா கண்டிப்பாக சாட்சியை கலைப்பாங்கன்ற சந்தேகம் இருக்குன்னா அதை நிரூபிக்க நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. அப்போ நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜ்ஜு சொல்ல, இப்போ அபிநயாவுக்கு ஜெயிலராக இருக்கிற ஒருத்தரை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி லாயர் கேட்க, பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சஜ்ஜு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல தான் அபிநயாவோட ஜெயிலரை லாயர் குறுக்கு விசாரணை பண்ணும்போது தான் லாயர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது நாள் வரைக்கும் அபி ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க, இவங்க மேலே எதுவும் தப்பு சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிநயா இந்த 10 வருட தண்டனையில் எந்தவித பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுக்கமாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட லாயர், அபிநயா பரோல வெளியே வந்தாலுமே எந்த சாட்சியும் கலைக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு லாயர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அபிநயா லாயருக்கு படித்து 83% மார்க்கில் இவங்க ரேங்க் ஹோல்டராக இருக்காங்க, இவங்க படிப்பின் காரணமாக வச்சும் இவங்களை பரோலில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் விவாதத்தை முன் வச்சதுக்கு அப்புறம் அடுத்ததாக அபி, உங்கள் தரப்பில் எதுனாலும் சொல்லணும்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் அபி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது மேடம், அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தையான சுடர் கூட நான் வாழணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு பாதுகாப்பு தேவை, அம்மாவோட அரவணைப்பு எப்போவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ பரோல் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்கிறாங்க அபிநயா. அபிநயா முடிவை கேட்ட நீதிபதி அடுத்ததாக என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சுடருக்கு தன் அம்மாவான அரவணைப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா சுடருக்கு 10 வயசு ஆகுது, அதனால் சுடர் 18 வயசு ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அம்மான்ற ஒரு உறவு தேவைன்றதுக்காக இந்த பரோலை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு விட்டுறாங்க. இதனால் ரொம்பவே மகிழ்ச்சி அடைய போகிறாங்க அபிநயா. கோர்ட்லேருந்து வெளியே வந்த அபிநயா லாயர்கிட்ட, ரொம்பவே நன்றி சார், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. அபிநயாவை சுடர் மற்றும் சண்முகம் இவங்க 2 பேருமே சண்முகம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அந்த தருணத்தில் சரளா கோவப்பட்டாலோ அதை எதிர்த்து சண்முகம், இவளுக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குது, வீடே இவ வீடு தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு உள்ளே போக போகிறாங்க. அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னா, சுடர் பள்ளிக்கூடம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த தருணத்தில் சுடர் என்ன கேட்க போகிறாங்கன்னா, அம்மா நீங்களும் என்னோட ஸ்கூலை வந்து பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறாங்க. சரி வா போவோம் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட சேர்ந்து சுடரும் ஸ்கூல் கிளம்பி போக போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் சுடரை எப்போவுமே ஸ்கூலில் மீட் பண்ணுறாரு நம்ம வெற்றி. அபிநயா ஸ்கூலில் சுடரை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகிற தருணத்தில் தான் கர்ணாவும் வெற்றியும் மகேஷை ஸ்கூலில் விடணும் அப்படின்றதுக்காக வராங்க. அந்த தருணத்தில் கர்ணா பார்த்துறாரு அபியை,
இவ எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கோவப்படுறாரு. கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி அடைகிறாரு. போய் இறங்கி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா போய் கேட்குறாரு அபிகிட்ட. நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட கேட்க, அபி நான் எப்படி வெளியே வந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபி. இந்த கொலைகேஸ்லேருந்து நீ எப்படி வெளியே வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு கர்ணா கேட்குறாரு. கொலை பண்ணேனா? நானா பண்ணேன்? ஏன் உனக்கு தெரியாதா அது யார் பண்ணான்னு அப்படின்னு சொல்லி அபி கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல வெற்றி இருந்தாலுமே கர்ணா இனி இரு வெற்றி, நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு போய் அபிகிட்ட பேசுகிறாரு. அந்த தருணத்தில் வெற்றி வேமா விறுவிறுன்னு வந்து அபிகிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னா, ஏய் நீ எப்படி வெளியே வந்த, ஒரு கொலையை பண்ணிட்டு எப்படி வர முடிஞ்சு உன்னால அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க, அபி வெற்றிக்கிட்ட என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை நம்பி ஒருத்தி வந்தாலே அவள் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பாளா பண்ண மாட்டாளா அப்படின்னு கூட நினைக்காம நீ எனக்கு எதிராக சாட்சி சொன்னையே, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்குறதுக்கு தகுதியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அபி சொல்ல போகிறாங்க. நீ தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணதை நான் என் கண்ணால் பார்த்தேனே அப்படின்னு வெற்றி சொல்லும்போது அபி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீ பார்த்தியா? நான் கத்தி எடுக்கும்போது தானே நீ பார்த்த, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அபி கேட்குறாங்க. நான் கொலை பண்ணதை நீ பார்க்காத போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரிய வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும். நான் தப்பு பண்ணலை அப்படின்றத நிரூபிப்பேன். அது உனக்காக இல்லை, எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் நிரூபித்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அபி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த தருணத்தில் தான் வெற்றிக்கு ஒரு சந்தேகம் எழப்போது. அபி எப்படி வெளியே வந்தா? இவ்வளோ தைரியமாக பேசுகிறாளே, அவள் தப்பு பண்ணலைன்னு, அப்போ யார் தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சந்தேகம் எழும்ப போது வெற்றிக்கு. இந்த மாதிரி தாங்க இனி வர எபிசோடாக நடக்க போகுது. இனி அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் என்னென்னு பார்த்தா, சுடரோட பேக்கில் எவிடன்ஸ் வச்ச மாணிக்கம் இப்போ சுடரை பின்தொடர்ந்து வரப்போகிறாரு. அந்த தருணத்தில் தான் அபிக்கு கண்டிப்பாக சுடரோட பேக்கில் இருக்கிற எவிடன்ஸ் கையில் கிடைக்குமா அப்படின்றதான் இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.